இன்னும் எத்தனை பேருக்கு வந்துட்டு ப்ராப்பர் பிரஷிங் டெக்னிக் தெரியும்னு சொல்லி தெரில. அவங்க பண்றது தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடியும் பின்னாடியும் மேல தேய்ச்சிட்டோம்னா க்ளீன் ஆயிடுச்சு. பிரஷ் 5 விரல் வச்சும் பிடிச்சிட்டு நம்மளோட ஃபோராம், எல்போ, ஷோல்டர்ல இருந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிரஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பிரஷிங் கிடையாது. அதே மாதிரி கையில் வந்துட்டு இந்த செங்கல் பொடியை வச்சு விளக்குறது, வேப்பங்குச்சி வச்சு விளக்குறது, இது எதுவுமே வந்துட்டு எந்த பயனுமே கிடையாது. நார்மல் ஹியூமன் டீத்ஸ்க்கு ஒரு அடல்ட்டுக்கு சாஃப்ட் ப்ரஷ்ஷே போதுமானது. இந்த கிளிட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஜெல் மாதிரி இருக்கும், நல்லா அட்ராக்டிவா கண்ணுக்கு அழகா இருக்கும். அந்த பேஸ்ட்டை தொடவே கூடாது. ஸோ அந்த கிளிட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரி ஜெல் மிக்ஸ்டு பேஸ்ட் எதுவுமே நம்ம பல்லுக்கு ஏத்த மாலிக்யூல் கிடையாது. இந்த பிளாக் கலர்ல அப்புறம் சார்கோல் பேஸ்ட்னு இருக்கு. சார்கோல் பேஸ்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. டூத் பவுடர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 1% கூட அட்வைசபிள் இல்லவே இல்லை. உங்களுக்கு டூத் பவுடர் யூஸ் பண்றதுனால கியூர் கிடைக்காது. உங்களுக்கு என்ன உடம்பு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதோ அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை அது ஜஸ்ட் பிளாக் பண்ணும். இந்த சிவப்பு கலர்ல ரெட் கலர்ல ஒரு பேஸ்ட் இருக்கு, ஆயுர்வேதிக் பேஸ்ட். அது யூஸ் பண்ணா நல்ல ஸ்பைசியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த பேஸ்ட்ல ஃப்ளூரைடுன்ற கண்டென்ட் இல்லவே இல்லை. நம்ம உடம்புக்கு எப்படி விட்டமின்ஸ் இதெல்லாம் தேவையோ நம்ம பல்லுக்கு ஃப்ளூரைடுன்ற சத்து தேவை. சார் வணக்கம். வணக்கம் அஜித். காலையில எந்திரிச்சோடனே முதல் வேலை பல் விளக்கு. அதுல என்ன பிரஷ் யூஸ் பண்றதை தாண்டி என்ன பேஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுலாம் இப்போ மக்கள் வந்து ரொம்ப இதா வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்துட்டு பேஸ்ட் வந்து பல்லுக்கு நல்லா இருக்குமா, பல்லு வந்து நல்லா பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி இருந்ததை தாண்டி பேஸ்ட் என்ன கலர்ல இருக்கு, பேஸ்ட் வந்து கிளிட்டர் இருக்கா, அந்த ஒரு மின்ற தன்மை வந்து பேஸ்ட்ல வருதா, பேஸ்ட்டுக்குள்ள வந்து கிராம்பு ஸ்மெல் வருதா, பேஸ்ட் வந்து என்ன ப்ராடக்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது வாசம் நல்லா வருதா, அந்த மாதிரி ஒரு இதை தூக்கி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே. எனக்கு என்னன்னா பேஸ்ட்ல எது நல்ல பேஸ்ட் அப்படின்றது மக்களுக்கு இன்னும் தெரியாது. எது யூஸ் பண்ணலாம், எப்படி இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறேன். எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இந்த கிளிட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜெல் மாதிரி இருக்கும், நல்லா அட்ராக்டிவாக கண்ணுக்கு அழகாக இருக்கும், அந்த பேஸ்ட்டை தொடவே கூடாது. ஸோ அந்த கிளிட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் ஒயிட் அண்ட் ரெட்டு, ஒயிட் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரி ஜெல் மிக்ஸ்டு பேஸ்ட் எதுவுமே நம்ம பல்லுக்கு ஏற்ற மாலிக்யூல் கிடையாது. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸு, அதில் இருக்க அந்த சால்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்போ உங்கள் பல்லோட வலுவலுன்னு இருக்கக்கூடிய லேயரை ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப லாங் டேர்மாக நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ பல்லு கூச்சம் வர்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அந்த பிளாக் கலரில் அப்புறம் சார்கோல் பேஸ்ட்னு இருக்குது. சார்கோல் பேஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. சார்கோலும் சரி, சார்கோல் பேஸ்ட்டும் சரி, கண்டிப்பாக அது ஹெல்தி கிடையாது. நெக்ஸ்ட், எந்த பேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆப்டான பேஸ்ட் டூத்துக்கு எப்படின்னா, ஒரு பிளைனாக ஒயிட் கலரில் இருக்கும், அதில் கிறிஸ்டல்ஸ் இருக்காது, அட்ராக்டிவாக கலர்ஸ் இருக்காது, ரொம்ப அட்ராக்டிவாக டேஸ்ட்லாம் இருக்காது. ஸோ அந்த பேஸ்ட்டில் இன்க்ரீடியண்ட்டில் ஃப்ளூரைட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளூரைடு இருக்குன்ற பட்சத்தில் அந்த பேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் இந்த சிவப்பு கலரில் ரெட் கலரில் ஒரு பேஸ்ட் இருக்குது, ஆயுர்வேதிக் பேஸ்ட்டு, அது யூஸ் பண்ணால் நல்ல ஸ்பைஸியாக இருக்குது, நல்ல காட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பேஸ்ட்டில் ஃப்ளூரைடுன்ற கண்டென்ட் இல்லவே இல்லை. நம்ம உடம்புக்கு எப்படி விட்டமின்ஸு இதெல்லாம் தேவையோ நம்ம பல்லுக்கு ஃப்ளூரைடுன்ற சத்து தேவை. அது இல்லாத ஒரு பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெருசாக எந்த எஃபெக்ட்டுமே கிடைக்காது. ஸோ அதில் இருக்க கண்டென்ட்ஸ் உங்களோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ் மாதிரி கொடுக்குற ஒரு ஃபீல் தான் ஏற்படுத்துது. அது ஒரு பபிள் மாதிரி தான். பெனிஃபிட்னு கேட்டால் அதில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி டூத் பவுடர் இருக்கும். நான் அது வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். நம்ம பாட்டி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபால் பல் பொடின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பயோரியா பல் பொடின்னு சொல்லி ஒன்று இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு சில டூத் பவுடர்லாம் இருக்கும். அது வந்து வைக்கவே முடியாது, அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். அது தெரியாமல் நாக்கில் பட்டா கூட நம்ம நாக்கே அந்த புண்ணாகிற அளவுக்கு ஒரு எரிச்சல் தன்மை இருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணுங்க, பல்லு வழியாக தொடர்ந்து அதை தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அந்த எளிரில் ஒரு வீக்கம் இருக்கா, இந்த பல்பொடி வச்சு தேயி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பல்பொடி பேரை வந்து சொல்லிடுறாங்க. இந்த பல்பொடி, அதாவது இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணுறது நல்லதா? ஃபர்ஸ்ட் டூத் பவுடர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 1% கூட அட்வைசபிள் இல்லவே இல்லை. உங்களுக்கு டூத் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால க்யூர் கிடைக்காது. உங்களுக்கு என்ன உடம்பு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஒரு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதோ அந்த சென்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை அது ஜஸ்ட் பிளாக் பண்ணும். உள்ளே என்னென்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
நம்ம உடம்புலயே நேச்சுரலா சென்சார்ஸ் இருக்கு. அதுதான் நமக்கு வந்துட்டு ரெசெப்டார்ஸா நமக்கு இது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துது. ஸோ அதை மட்டும்தான் இந்த டூத் பவுடர்ஸ் மார்ஃப் பண்ணும். உங்களுக்கு தெரிய விடாம பண்ணும், உங்களை உணர விடாம பண்ணும். நம்மளோட உணர்ச்சியை ஒன்று கட்டுப்படுத்துது, நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாதபடி ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதை தொடவே கூடாது. ஸோ உணர்ச்சியை வெளிப்படுத்துறத பிளாக் பண்ணுறது நல்லதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக டூத் பவுடர் யூஸ்லெஸ் தான். அதனால எந்த பிரச்சனையுமே எந்த பயனுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட பல்லை வந்துட்டு மேற்கொண்டு மோசமாக தான் ஆக்கும், ஈரையும் அது மோசமாக்கும். அதே மாதிரி இந்த கையில் விளக்குறதுனால தான் இல்லை ப்ரெஷ்ஷில் விளக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்னும்மாடா ப்ரெஷ்ஷெல்லாம் விளக்காதீங்க, கையில் விளக்குங்க, அதான் உங்களுக்கு வந்து பல்லுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்து சைட்லாம் சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக கையில் விளக்குறது யூஸ்லெஸ் தான். அது நீங்கள் பண்ணாமே கூட இருந்துடலாம். கையில் விளக்குறதுனால எந்த யூஸுமே இல்லை. அதே மாதிரி கையில் வந்துட்டு இந்த செங்கல் பொடியை வச்சு விளக்குறது, வேப்பங்குச்சி வச்சு விளக்குறது, இது எதுவுமே வந்துட்டு எந்த பயனுமே கிடையாது. ப்ரஷ்ஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட், மீடியம், சாஃப்ட் அப்படின்னு இருக்குது, அல்ட்ரா சாஃப்ட் கூட இருக்குது. பட் நார்மல் ஹியூமன் டீத்ஸுக்கு ஒரு அடல்ட்டுக்கு சாஃப்ட் ப்ரஷ்ஷே போதுமானது. ஒரு பல் செட்டு யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஹார்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணி, ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். பட் ஒரு ஹெல்தியான டீத்து, ஒரு ஹெல்தியான ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாஃப்ட் ப்ரஷ்ஷே போதுமான அளவு. பேஸ்டோட அளவு ரொம்ப அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற மாதிரிலாம் எடுக்க தேவையில்ல. ஒரு வெள்ளை சுண்டல், ஒயிட் சன்னா அளவுக்கு எடுத்தால் போதும். அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் தாண்டி இந்த கிட்ஸ் எல்லாமே நிறையா வந்து ப்ரஷ் பண்ணுறது வந்து தவிர்த்துட்டு வெறும் மவுத் வாஷ் மட்டும் பண்ணால் போதும், ப்ரஷ் பண்ண தேவையில்லை. ஆட்லேயுமே சொல்லிடுறாங்க ஒரு 2 minutes மவுத் வாஷ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வெறும் மவுத் வாஷ் மட்டும் பண்ணாலே பல் வந்து அந்த அளவுக்கு சுத்தமாகிடுமா? கிடையவே கிடையாது. மவுத் வாஷ் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழித்து யூஸ் பண்ணலாம். ஸோ மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் பல்லு க்ளீன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பல்லு க்ளீன் ஆகாது. நம்ம ப்ரஷ்ஷை வந்துட்டு யூஸ் பண்ணி டீத்தை ஃபுல்லாக நம்ம ஃபுட் டெப்ரிஸு இது எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து நம்மளோட கம்ஸு, டங்கு, பல்ல சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸு, நம்ம எச்சியில் இருக்கக்கூடிய கிருமிகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் மவுத் வாஷ். ஸோ பல்லு சுற்றி இருக்கிற எல்லா பகுதியையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறோம். மவுத் வாஷ் கண்டிப்பாக ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மவுத் வாஷில் தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அட்வைசரிஸ் இருந்துச்சு, உங்கள் டென்டிஸ்ட் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் டெய்லி மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டெய்லி மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5 to 7 days டெய்லி யூஸ் பண்ண சொல்வோம். அதுக்கடுத்து வீக்லி 2 or 3 யூஸ் பண்ணால் போதும். ஓவர் யூசேஜ் ஆஃப் மவுத் வாஷ் கண்டிப்பாக பல்ல பாதிக்கும். எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. ஸோ உங்கள் டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எவ்வளோ பேஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, ப்ரெஷ்ஷுலேயுமே ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. சார்கோல் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் உட்டன் ப்ரெஷ்ஷு. இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டீத் வந்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட டீத் வந்து இன்னும் க்ளீன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரெஷ்ஷில் கொண்டு அதெல்லாம் ஜஸ்ட் எப்படி பேஸ்ட் இந்த கலராக கொடுத்து அட்ராக்டிவாக பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் இந்த கான்செப்டும். ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் பேம்பூ இருக்குது, இதில் இது நீம் இருக்குதுன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் சுத்த போய், அதனால எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஜஸ்ட் பிரிசில்ஸ் வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வாங்குகிற ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியாக இல்லாமல் சாஃப்ட்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கும். பட் 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருக்கும். அதில் இருக்க பிரிசில்ஸ் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ ஒரு 50 rupees மேலே இப்போ மார்க்கெட்டில் இருக்க ப்ரஷ் எல்லாம் ஓரளவு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஸோ 50 above ரேஞ்சில் இருக்க ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். அது நார்மல் ப்ரஷ்ஷாக இருந்தால் போதும். இந்த நீம், பேம்பூ இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. என்ன நீங்கள் செக் பண்ணணும்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணி அதை மாதக்கணக்காவோ வருஷக்கணக்காவோ வச்சுருக்கக்கூடாது. ஒன்ஸ் அந்த பிரிசில் வந்துட்டு தேஞ்சு போச்சு, ஓன் அவுட் ஆயிடுச்சு, இப்படி விரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரஷ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ்ன்னு சொல்லி ஒன்று வருது. அது நானுமே ஒரு தடவை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு வந்து எப்படின்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு பல்லே வந்து உள்ளே தள்ளுற மாதிரி ஒரு சில ஃபீல் கொடுக்குது நிறைய எலக்ட்ரிக் ப்ரஷ்லாம். ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணலாமா, அதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், இல்லை அதுக்கு ஏதாவது இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்டகரி இருக்கா? எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்துட்டு லைக் இப்போ தான் வந்துட்டு ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இன்னும் எல்லார் வீட்லேயுமே எலக்ட்ரிக் ப்ரஷ் இருக்கான்னு கேட்டால் எல்லார் வீட்லேயுமே இருக்காது. பட் எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ அதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போது ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இல்லை ஒரு கிஃப்டட் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு
இன்னொருத்தவங்க தான் ப்ரஷ் பண்ணி விடணும். ஸோ அந்த கிஃப்டட் சைல்டுக்கு அவங்க ப்ரஷ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் ஹேண்ட் ப்ரஷ்ல ப்ரஷ் பண்ணுறத விட எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்னும் நல்லா க்ளீன் பண்ண முடியும். பட் நமக்கு நாமளே யூஸ் பண்ணுறப்போ எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப ஹார்டாக ப்ரெஷர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த ப்ரஷ் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா ஒர்க் ஆகாது. மேக்ஸிமம் ஒரு நல்ல பிராண்டோட ப்ரஷ் எல்லாமே நம்ம எனாமலை டேமேஜ் பண்ணாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அது ரன் ஆகாது, ஸ்டாப் ஆயிரும். அதில் கொடுத்துருக்கிற ஸ்பீட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணவும் முடியும். உங்களுக்கு ஒரு வேளை அது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட பல்லோட போன் ஹெல்த்தை பேஸ் பண்ணி அது உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நிறைய பேரோட ஒரு மன வருத்தம் என்ன இருக்குன்னா, நான் 2 தடவை ஒரு நாள் ப்ரஷ் பண்ணுறேன், டெய்லி 2 டைம்ஸ் நைட் ஒரு தடவை காலை ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுறேன், ஆனால் என் வாயில் அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்ன பண்ணாலும் அந்த ஸ்மெல் மட்டும் போகவே மாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீல் வருது இல்லை, அது எதனால இருக்கும்? இப்போ ப்ரஷிங் டெக்னிக் இன்னும் எத்தனை பேருக்கு வந்துட்டு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் தெரியும்னு சொல்லி தெரில. அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னாடியும் பின்னாடியும் மேலே தேய்ச்சிட்டோன்னா நம்ம ப்ரஷ் க்ளீன் ஆயிடுச்சு. ப்ரஷ்ஷை 5 விரல் வச்சையும் பிடிச்சிட்டு நம்மளோட ஃபோராம், எல்போ, ஷோல்டர்லேருந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து ப்ரஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் கிடையாது. நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு மேலேருந்து கீழ் நோக்கி ஸ்வீப் பண்ணணும், கீழேருந்து மேல் நோக்கி ஸ்வீப் பண்ணணும். அதுக்கப்புறமா எக் ஷேப்பில் ப்ரஷ் பண்ணணும். கண்ணாடியை பார்த்து ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப வேகமாக மேலே கீழே தேய்க்கிறதுனால எந்த பயனுமே இல்லை. ஸோ நீங்கள் மேலே கீழே வேகமாக தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஈரை ஒட்டி படிஞ்சிருக்க ஃபுட் டெப்ரிஸ் வந்துட்டு உள்ள ஈருக்குள்ளே இறங்கிரும். நம்ம பல்ல சுற்றி நம்ம நகத்துக்கும் சதைக்கும் நடுவில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேப் இருக்கும். வேகமாக இப்படி மேலே கீழே ப்ரஷ் பண்ணுறப்போ உள்ளே போயிடும். ஸோ வாய் க்ளீன் ஆகாது, வாயிலிருந்து வர ஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் ஒரு டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. பல்ல க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை டென்டல்னால இல்லை அப்படின்னா வயிறு புண்ணால கூட அந்த மாதிரி வாய் துர்நாற்றம் வரலாம். தேங்க்யூ ஸோ மச்.